வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோல மொனாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொனாக்ஸ் அப்படின்றவங்க சோலோ லெவலிங்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான எனிமீஸ். அப்சல்யூட் பீயிங்னால உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு தனி திறமைகளும் ஒரு சக்திகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ரூலர்ஸ்க்கு எதிரியும் கூட ஆவாங்க. மொனாக்ஸ் அப்படின்றவங்க இருள பிரதிபலிப்பாங்க. அதே ரூலர்ஸ் அப்படின்றவங்க ஒளிய பிரதிபலிப்பாங்க. இந்த மொனாக்ஸ் அப்படின்றவங்க மொத்தம் 9 பேர் இருக்கிறாங்க. இந்த 9 பேரும் ஒவ்வொரு தனி திறமைகளோட இருப்பாங்க. நம்ம இந்த வீடியோல சோலோ லெவலில் இருக்கிற டாப் 9 மொனாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொனாக்ஸ் யாரு அண்ட் அவங்களோட திறமைகள் என்ன, சோலோ லெவலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சக்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மொனாக்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல 9th இருக்கிறது யுகுமெண்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் டிமோனிக் ஸ்பெக்டர்ஸ் அண்ட் த மொனார்ச் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். இவர் தான் மொனாக்ஸ்லேயே இருக்கிறதுல ரொம்பவே வீக்கஸ்டான, அது மட்டும் இல்லாமல் அதிக சக்திகள் இல்லாதவர் கூட சொல்லலாம். இவரோட சக்திகள் என்னவா இருக்குன்னா, போர்ட்டல்ஸை உருவாக்குறது இவரோட சக்திகளாக இருக்கும். போர்ட்டல்ஸை உருவாக்கி அதாவது மொனாக்ஸோட படைகளை மற்ற எந்த உலகத்துக்கும் வேணாலும் இவரால் அனுப்ப முடியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸ் உருவாக்கி படைகளை அனுப்புறது மூலிமா போரில் வெற்றி காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொனாக்ஸுக்கு கிடைக்கும். இதுதான் இவரோட சக்தியாக இருக்கும். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு ஜின்வோ கூட ஃபைட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருப்பார். ஏன்னா ஜின்வோ கூட ஃபைட் பண்ணால் இவர் டிஃபீட் ஆயிடுவார் அப்படின்றது இவருக்கே தெரியும். அதனால என்ன பண்ணுவாருன்னா நம்ம டிராகன் மொனார்க்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா நம்ம ஜின்வோ வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்ஸ்க்கு எதிராக திரும்பினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம டிராகன் மொனார்க்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். டிராகன் மொனார்க்கோட சேர்ந்துட்டு டிராகன் மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியை பூமிக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்வோ கூட எப்பவுமே ஃபைட் பண்ண விரும்பினதே இல்லை. அப்படி ஃபைட் வர்ற கட்டத்தில் இருந்தாலும் இவர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேற எங்கேயாவது போயிடுவார். அப்படிதான் ஜின்வோ கூட ஃபைட்டை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜின்வோ நம்ம இந்த யுகுமெண்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுவார். லிஸ்ட்ல 8th இருக்கிற மொனார்க் யாருன்னா குரேஷா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆஃப் பிளேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜின்வூ கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. யார் கூட சேர்ந்துக்கிட்டுன்னா இன்னும் 2 மொனார்க்ஸோட சேர்ந்துட்டு ஜின்வூ கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்டோபர் ரெட் அதாவது நேஷனல் ஹண்டரையும் இவங்க தோற்கடிச்சிருப்பாங்க. ஒரு டீமாக மொனார்க்ஸ் சேர்ந்துக்கிட்டு தோற்கடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய நேஷனல் ஹண்டரையே தோற்கடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஷேடோ மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சாலும் நம்ம டிஃபீட் பண்ண முடியும்னு மொனார்க்ஸ் வந்து எல்லாருமே கலந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற மொனார்க்ஸ் எல்லாமே ஷேடோ மொனார்க்கோட ஃபைட் பண்ண வரமாட்டாங்க. ஆனால் ஒரு 3 மொனார்க்ஸ் மட்டுமே நம்ம ஜின்வூஹோட ஃபைட் பண்ண வருவாங்க. அண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடி நடக்கும். மான்ஹா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்படி நடக்கும்போது இந்த வெனிஷா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் கலந்துக்கிட்டு நம்ம ஜின்வுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம ஜின்வு என்ன பண்ணுவார்னா அவரோட ஷேடோவான பிருவை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாரு. பிரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனிஷாக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளோட அரசி அப்படின்றதுனால பிருவையே கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பிரு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்க மாட்டாரு. கடைசியில் எப்படியோ நம்ம ஜின்வு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தோற்கடிச்சிருவாங்க. ஆனால் ஜின்வு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பாய்ஸ்னஸை அட்டாக்கை வந்து போடுவாங்க. ஆனால் ஜின்வு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாய்சனும் வேலை செய்யாது அப்படின்றதுனால அதுலேருந்து நம்ம ஜின்வு தப்பிச்சிருவாரு. அண்டு நம்ம இந்த வெனிஷா அப்படின்றவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தீர்த்து கட்டிடுவார். ஆனால் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மொனார்க்காக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹண்டரையே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இவங்க கிட்ட சக்திகள் இருக்கும். லிஸ்ட்ல 7th இருக்கிற மொனார்க் லெகியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆஃப் பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஜெயின்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மொனார்க்ஸாக இருப்பார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு டஞ்சனில் வந்து அடப்பட்டு கிடப்பார். இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸை அப்சர்வ் பண்ணுற செயின்ஸை வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜின்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பார். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினாக இருக்கும். இன்னொரு டீம் கூட நம்ம ஹீரோ ஜின்வு போயிருப்பார். அப்படி போகும்போது இந்த லெகியாவை பார்த்துருப்பாரு. லெகியாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த லெகியா உண்மையை சொல்ல ஆரம்பிப்பார். இந்த சிஸ்டம்னா என்ன, நீ யார் அப்படின்றத நான் சொல்கிறேன், அதுக்கு முதல்ல இந்த செயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். இந்த செயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணால் நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணுவானா, அது மட்டும் இல்லாமல் இவனோட ஆரா லெவல்ன்றது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு டவுட் வந்துடும். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நீ முதல்ல உண்மைகளை சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். அந்த லெகியா அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகளை மட்டும் சொல்லுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெல்லையும் போட்டு விட்டுருவார். நம்ம ஹீரோனால பொய்யே சொல்ல முடியாது, உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியுன்ற அளவுக்கு ஒரு ஸ்பெல்லை போட்டு விட்டுருவார்.
இப்படி ஸ்பெல்லை போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு 2-3 செயினை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவார். இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துடும். இவர் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லெகியாவை வந்து நம்ம ஹீரோவே போட்டு தள்ளிடுவார். இப்படி நம்ம ஹீரோ போட்டு தள்ளினதுக்கப்புறம் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலப் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். இந்த லெவலப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த லெகியா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன்லேயே நம்ம ஹீரோ முடிச்சிருவார். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிற மொனார்க் டர்னாக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆஃப் அயர்ன் பாடி, அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபரோட டெட் டீமில் ஒரு ஆளாக இருந்திருப்பார். கிறிஸ்டபரை வீழ்த்துறதுக்கு இவரும் போயிருப்பார். அந்த மொனார்க் டீமில் ஒருத்தராகவும் இருந்திருப்பார். ஜின்வுவோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சில மொனார்க்ஸ் வந்து நான் இவரை இன்வைட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து போயிருக்க மாட்டார். டிராகன் மொனார்க் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜின்வுவோட ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லி போயிருப்பார். இவரை தவிர்த்துட்டு ஒரு 3 மொனார்க்ஸ் மட்டும் நம்ம ஜின்வுவோட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு மொனார்க் தான் இந்த குரேஷா அப்படின்றவங்க. அண்டு இந்த டர்னாக் அப்படின்ற மொனார்க் வந்து எப்போ வந்து பூமிக்கு வருவார்னா, டிராகன் மொனார்க் வந்ததுக்கப்புறம் பூமிக்கு வருவார். இப்படி இந்த மொனார்க் பூமிக்கு வரும்போது நம்ம தாமஸ் அங்கே இருப்பார். அதாவது ஜின்வுவை மீட் பண்ணுறதுக்காக தாமஸ் வந்து கொரியா வந்திருப்பார். இப்படி மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தாமஸ் என்ன பண்ணுவார்னா, ஜின்வு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் வந்து இந்த டர்னாக்கோட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். இப்படி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஜின்வுவோட 2 ஸ்ட்ராங்கஸ்டான சோல்ஜர்ஸை ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம ஜின்வு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுவார். யாருக்கு ஆதரவானா நம்ம தாமஸ்க்கு ஆதரவா. அது யாருன்னா யாருமே இல்லை, நம்ம பில்லியன் அண்டு பிரு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ்க்கு ஆதரவாக இந்த டர்னாக்கை எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி ஃபைட் பண்ணும்போது நம்ம டஸ்க் என்ன பண்ணுவான்னா அங்கே சிக்னலை பிளாக் பண்ணிடுவான். ஏன்னா இந்த டர்னாக் அப்படின்றவ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் மொனார்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாது, டிராகன் மொனார்க் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை பிளாக் பண்ணுவான். அண்டு இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டர்னாக்கை நம்ம தாமஸ் டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணி அவர் அங்கேயே முடிச்சும் கட்டிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வு என்ட்ரே ஆகிருக்க மாட்டாங்க. இப்படி என்ட்ரே ஆகாமையே இந்த 3 பேருமே சேர்ந்து, அதாவது பில்லியன் அண்டு பிரு அப்புறம் நம்ம தாமஸ், இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த டர்னாக் அப்படின்ற மொனார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மொனார்க் இருக்காங்கன்னா சில்லட். இவரோட சக்திகள் என்னன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஐஸ் இது 2க்குமே ஒரு மொனார்க்காக இருப்பார். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸை வச்சு தான் அதிகமாக சண்டை போடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலோ லெவலிங்கில் இருக்கிற ஒரு ஃபேவரட்டான கேரக்டர்னா நம்ம சேர்மேன் தான். நம்ம சேர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் லைட்டாக இருப்பார். அவரை டிஃபீட் பண்ணுறதுக்காக இந்த சில்லட் வந்திருப்பார். சில்லட் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நம்ம சேர்மனை எப்படியோ இந்த சில்லட் டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணி அவர் கொல்லலான்னு போகும்போது நம்ம ஜின்வு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்டர் ஆயிடுவார். ஆனால் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மனாக அந்த சில்லட் அப்படின்றவர் குத்திட்டு போயிடுவார். இப்படி குத்திட்டு போனதுக்கப்புறம் நம்ம சேர்மனும் அங்கேயே இறந்தும் போயிடுவார். இந்த விஷயமெல்லாம் இன்னும் போக போக தான் நமக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்கா படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி சேர்மனை கொண்டுட்டு போனவனை நான் எப்படியாவது கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வு சபதம் எடுப்பார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மொனார்க்ஸ் வந்து நம்ம ஜின்வுவோட ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லட் முக்கியமான ஒரு மெம்பராக இருப்பார். ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ மொனார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகலை, அவர் இன்னும் வீக் தான், நம்ம அவர் கூட போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இன்னும் 2 மொனார்க்ஸையும் கூட்டிட்டு வருவார். லிஸ்ட்ல 4th இருக்கிற மொனார்க் ராகான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆஃப் ஃபேங்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். பீஸ்டோட சக்திகளும் அது மட்டும் இல்லாமல் கோரை பற்களையும் கொண்ட ஒரு மொனார்க்கா இவர் இருப்பார். அண்டு நம்ம ஜின்வுவோட ஃபைட் பண்ண 3 மொனார்க்ஸில் இவரும் ஒருத்தராக இருப்பார். அண்ட் அந்த பேட்டில் வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்குது கைஸ். அந்த பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மொனார்க்ஸ், நம்ம ஹீரோ ஒரே ஆள். ஷேடோ சோல்ஜர்ஸை நம்ம ஹீரோ வர வச்சா அவங்கள எல்லாத்தையுமே இந்த சில்லட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவார். இப்படி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 மொனார்க்ஸையும் நம்ம ஆள் ஜின்வு மட்டும்தான் தனியாக நின்று டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைட்டில் எப்படியோ நம்ம ஜின்வு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்பாரு. ஆனால் இந்த 3 மொனார்க்கும் சேர்ந்து நம்ம ஜின்வுவை குத்திரி கொன்னுருவாங்க. இப்படி கொன்னதுக்கப்புறம் ஷேடோ மொனார்க்கை நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணுவார். இப்படி மீட் பண்ணும்போது நடந்த உண்மைகளால் சொல்லி 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வுக்கு தரப்படும். அது என்னன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரியாலிட்டியான, அதாவது உண்மையான லைஃபுக்கு போகாமல் நீ இங்கேயே கனவு உலகத்திலே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரியாலிட்டி லைஃபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் தரப்படும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்டுக்கே அந்த பேட்டில் நடந்துட்டு இருந்த இடத்துக்கே வருவார். அதுவும் திரும்பவும் பழைய பவர்ஸோட இல்லாமல் சிஸ்டமை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுவார். அவரோட ஒரிஜினல் சக்தியை கொண்டு இந்த 3 மொனார்க்ஸோட ஃபைட் பண்ணுவார். அண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மொனார்க்ஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா அவரோட உண்மையான பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற மொனார்க் பரான் அண்ட் தி ஒயிட் ஃப்ளேம்ஸ்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு காட்டுவாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 9th எபிசோட் சீசன் 2ல 9th எபிசோடில் நமக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம ஜின்வு வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கேஸ்டில் 100 லெவல் போனதுக்கப்புறம் நம்ம பரான் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்றாகவும் இருக்கும். ஆனால் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வு வந்து பரானை டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பவர்ஸையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்வுவோட மதரை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுற ஒரு போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவார். லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மொனார்க் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரஸ், மொனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் மொனார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொனார்க்ஸ்க்கு ஒரு லீடர் மாதிரி. ஏன்னா யார்கிட்டையும் இல்லாத பவர் இவர்கிட்ட இருக்கும். அண்ட் இவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சாதாரண காரியம் இல்லை. நம்ம ஜின்வு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கில் லாஸ்ட்டில், அதாவது இவர் கூட தான் ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பார். இவர் கூட நடந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப வேறு லெவலில் நமக்கு காட்டியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மான்ஹா படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 2 பேரோட ஆறான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். அண்ட் இவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வு தனியாக டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டார். இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி இவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரூலர்ஸை வர வச்சிருப்பாரு. அண்ட் ரூலர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வு ரூலர்ஸ் கூட சேர்ந்து இவரை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு அளவுக்கு ரிலீஃபாகவே இருக்கும். ஆனால் மற்ற மொனார்க்ஸை விட இந்த டிராகன் மொனார்க்ஸோட சண்டை போடும்போது தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பார். ஏன்னா என்ன பண்ணாலும் நம்ம டிராகன் மொனார்க் ஈஸியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்வுவே போட்டு அடிச்சுட்டு இருப்பார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிராகன் மொனார்க்ஸ் கிட்ட பவர் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மொனார்க் பார்க்க போகிறோன்னா ஷேடோ மொனார்க். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்ஸ் ஆஃப் ஷேடோஸ். இவர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இவரோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸை கண்ட்ரோல் பண்ணி அதை ஆர்மி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வு அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பான். ஆஸ்பான் கிட்ட இருந்து தான் நம்ம ஜின்வுக்கு பவர் கிடச்சிருக்கும். அண்ட் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சிருக்குன்னா நம்ம ஆஸ்பானுக்கு வெசல் அப்படின்றதே கிடச்சிருக்காது. ஏன்னா மொனார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடல்கள், அதாவது அவங்களுக்கு தகுதியுடைய மனித உடல்களை வெசல்களாக எடுத்துகிட்டு மொனார்க்ஸ் திரும்பவும் பூமிக்கு வருவாங்க. அண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ மொனார்க்குக்கும் டிராகன் மொனார்க்குக்கும் வெசல் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்காது. அந்த நிலமையில தான் நம்ம சிஸ்டம் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்லுவார். சிஸ்டம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெசலுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஸ்டம் கிரியேட்டர் என்ன பண்ணுவாருன்னா சிஸ்டமை கிரியேட் பண்ணி நம்ம ஜின்வு கிட்ட கொடுத்து அந்த சிஸ்டம் மூலிமா டெவலப் பண்ணுறது மூலிமா நம்ம ஆஸ்பானுக்கு ஏற்ற ஒரு வெசலாக வந்து நம்ம ஜின்வுவாக மாற்றிட்டு இருப்பார். இப்படி மாற்றிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுனா நம்ம ஆஸ்பான் வந்து ஜின்வுவோட திறமைகளும் அண்ட் அவரோட தன்னம்பிக்கையும் பார்த்து என்ன பண்ணுவார்னா ஃபுல் பவரையும் நம்ம ஜின்வு கிட்டேயே கொடுத்துருவாரு. அண்ட் அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஹா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் இனிமேல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பானுக்கு அடுத்தது நம்ம ஜின்வு தான் ஷேடோ மொனார்க்காக வந்து நிற்பார். அண்ட் மற்ற மொனார்க்ஸை தனியாக நின்று டிஃபீட் பண்ணி இந்த உலகத்துக்கு ஸ்பீஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வருவார். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் எண்டிங் இருக்கும். அண்டு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னுவோட பையன் வர்ற மாதிரியும் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பவர்ஸ் இருக்கிற மாதிரியும் நமக்கு காட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா மற்ற மொனார்க்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். அண்டு இந்த சோலோ லெவலிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் எந்த மொனார்க்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். டாட்டா பை பை.